10, 12 and 9. சோ ஒரே நேரத்துல 4 சம்ம ஒரு குழந்தையால பண்ண முடியாது. இதே மாதிரி நிறைய செஞ்சு காட்டிட்டே இருக்கலாம். இப்போ இதுல நீங்க கவனிச்சது என்னன்னா 4 threads of concentration. அவர்கிட்ட அவர் நான் சொல்ற வாய்ஸ், என்னுடைய வாய்ஸ், மிஸ்டர் விபினுடைய வாய்ஸ், மேடம் வாய்ஸ், அவர் ஃப்ரெண்டோட வாய்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியா ஒரு நம்பரா நாங்க சொல்ல இந்த மாதிரி ஹரிசான்டலா ஃபார்ம் பண்ணிட்டே போறாரு. ஆன்சர் சொல்லும் போது வெர்டிகலா ஆன்சர் சொல்லி ஆகணும். 4 டிஃபரெண்ட் ஆன்சர் சொல்லி ஆகணும். சோ ஓகே, இப்ப நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நம்ம குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல சந்தோஷமா சிறப்பா அவங்க லைஃப் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணும்? யாராவது ஆடியன்ஸ்ல இருந்து, நம்ம குழந்தை நல்ல சௌரியமா கஷ்டப்படாம இருக்கணும், சிறப்பா இருக்கணும் லைஃப், அதுக்கு எவ்வளவு பணம் தேவை? அதுக்காக நம்ம எவ்வளவு பணம் சேர்த்து வைக்கணும்? 1 கோடி, 2 கோடி, 5 கோடி, எத்தனை கோடிகள் இருந்தாலும் அது நிம்மதியை தரப்போறதில்ல, சந்தோஷத்தை தரப்போறதில்ல. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு பாடுபட்டு இருக்கோம். எஸ், வெரி குட், வெரி குட். அதுக்காக தான் இவ்வளவு உற்சாகமா எல்லாருமே இந்த இடத்துல நம்ம கூடி இருக்கிறோம். அதே மாதிரி there are different type of students. 3 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து விஷுவல் கேரக்டர், எதா இருந்தாலும் பார்த்து நல்ல ஈஸியா படிப்பார், பார்த்தா அவருக்கு புரிஞ்சிடும், ஒரு தடவை பார்த்தாருன்னா புரிஞ்சிடும். ஏதாவது ஒரு சினிமா பார்த்தாருன்னா ஞாபகம் வச்சுட்டு அது சொல்லுவாரு, அந்த காட்சிகள் அவர் முன்னாடியே இருக்கும், கண் முன்னாடி. சோ அந்த குழந்தை வந்து விஷுவல். இன்னொரு குழந்தை ஆடிட்டரி பர்சன், காதால கேட்கிற திறமை இருக்கும், அதுக்கு விஷுவல் பண்ணா புரியாது, அதிகமா காதால கேட்டுடுச்சுன்னா நல்லா புரிஞ்சிடும். புக்கை படிக்கிறத விட நீங்க படிச்சு சொல்லுங்க, நான் அப்படியே காதல கேட்டுக்கிறேன், அவ்வளவுதான், பினிஷ்ட். அப்போ அந்த மாதிரி விஷுவல் பர்சனா இருக்கும், ஆடிட்டரி பர்சனா இருக்கும் ஒண்ணு. இன்னொன்னு கைனஸ்தெட்டிக் பர்சனா இருக்கும். ரெண்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ற பர்சனா இருக்கும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபிங்கர் இப்படி வைங்க, எல்லாரும் வைங்க. திஸ் இஸ் இண்டெக்ஸ் ஃபிங்கரை நான் வந்து 4 ஃபிங்கர் சொல்லுவேன், எப்படி வேணாலும் சொல்லலாம், இண்டெக்ஸ் ஃபிங்கர். சோ ரொட்டேட் யுவர் ஹேண்ட் லைக் திஸ், சுத்திட்டீங்க. All of you put your 4 finger on your nose. அப்படியே எடுக்கக்கூடாது, அப்படியே வச்சிருக்கணும். இப்போ நான் வந்து நோஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஹெட்ல வச்சேன். சில பேர் விஷுவல் பர்சனா இருக்காங்க, அவங்க 4 ஹெட்ல நீங்க வச்சதுனால நானும் வச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் ஆடிட்டரி பர்சனா இருக்காங்க, நீங்க நெத்தியில வச்சாலும் நீங்க சொன்னது நோஸ் தானே சொன்னீங்க, அதனால நான் நோஸ்ல வச்சிருக்கேன். சோ இங்க விஷுவல் பர்சன் இருக்காங்க, ஆடிட்டரி பர்சன் இருக்காங்க, கைனஸ்தெட்டிக் பர்சனும் இருப்பாங்க. கைனஸ்தெட்டிக் பர்சனை இந்த எக்ஸாம்பிள்ல கண்டுபிடிக்க முடியாது, பட் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொன்னா அவங்கள கண்டுபிடிச்சேன். எஸ், தேங்க்யூ. ஒரு ஜாஸ்மின் அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன தோணுது, கண்ணை மூடிட்டு என்ன தோணுது அப்படின்னு கேட்டா சில குழந்தைங்க நல்ல வெள்ளை கலர்ல அது வந்து ஜாஸ்மின் இருக்கிறது தெரியுது அப்படின்னா அது விஷுவல் பண்ணி பாக்குதுன்னு அர்த்தம். சிலது வந்து அந்த ஜாஸ்மின் ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொன்னா அது ஃபீல் பண்றது, கைனஸ்தெட்டிக் பர்சனா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் கண்டக்ட் பண்றது மூலமா நம்ம தெரிஞ்சலாம் வாட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஹி இஸ். அவருக்கு என்ன கொடுத்தா, அவர் விஷுவல் பர்சனா இருப்பாரு, அவரை போய் நீங்க ஆடிட்டரி பர்சனா மாத்தணும்னு முயற்சி பண்ணா தட் வில் பிகம் ஃபெயிலியர். இந்த கோர்ஸ் பத்தின டீடைல் 770 rupees அட்மிஷன் ஃபீஸ் வருது. இது 1 டைம் கட்டினா போறோம். இந்த 770 rupees ஒரு ஸ்டூடெண்ட் கட்டினாங்கன்னா அவங்களுக்கு வந்து புக் மெட்டீரியல்ஸ் அப் டு 10th லெவல், லெவல் 10 வரைக்கும் உண்டான புஸ்தகம், அதாவது ஃபர்ஸ்ட் லெவல் புத்தகம் இப்ப கிடைக்கும். அது 3 மாசம் முடிஞ்ச அப்புறம் செகண்ட் லெவல் புத்தகம் கிடைக்கும். அது 3 மாசம் முடிச்ச அப்புறம் தேர்ட் லெவல். சோ ஒவ்வொரு லெவலும் 3 மாசம். சோ 10 லெவலுக்கான புத்தகமும் இந்த 770 ரூபாயில கிடைச்சிடும். இது வந்து கிட் ஃபீன்னு சொல்லுவோம். இதுல வந்து ஒரு கிட் பேக் வரும், ஒரு யூனிஃபார்ம் டி-ஷர்ட் வரும், இந்த மாதிரி ஒரு கிட் கிடைக்கும். 770 rupees ஒரு ஸ்டூடெண்ட் பே பண்ணும்போது இதுல புக் இருக்கும் உள்ளர. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் அபாக்கஸ் கிடைக்கும். நாங்க வச்சிருக்கிறது பெருசு, அது மாஸ்டர் அபாக்கஸ். இந்த புஸ்தகம் லெவல் 1 புக் கிடைக்கும். சோ அடுத்த லெவல் பார்க்கும்போது செகண்ட் லெவல் புக், அதே மாதிரி தேர்ட் லெவல் புக் அது மாதிரி கிடைச்சிடும். இந்த பிரைனோ பிரைன் டி ஷர்ட் இப்ப இந்த குழந்தைங்க போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ஒரு டி ஷர்ட்டும் கிடைச்சிடும். தேங்க்யூ.
ஒவ்வொரு லெவலா முடியும் போது அடுத்தடுத்த லெவல் புக்கும் கிடைச்சிடும். இது இல்லாம மந்த்லி ஃபீஸ் வந்து 600 rupees. இது எவரி மந்த் பே பண்ண வேண்டியது 600 rupees. சோ இது ரெண்டையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் டைம் 1370 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட் கட்டணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் தருவாங்க, அதை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். இந்த 1370 கட்டியாச்சுன்னா அந்த கிட்டும் கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் மந்த் ஃபீயும் நம்ம கட்டியாச்சு. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து 600 rupees மட்டும் நம்ம கட்டிட்டு வந்தா போறோம். ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றதுனால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு ஒரு 100 rupees கொடுத்து ஒரு டோக்கன் அமௌண்ட் கொடுத்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இன்னைக்கு ஸ்பாட் அட்மிஷன் பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க பேசணும். சோ ஆஃபர் என்ன ஆஃபர்னா, ஃபர்ஸ்ட் டேயா ஃபர்ஸ்ட் புதுசா ஒரு சென்டர் இங்க லான்ச் ஆக போகுது அப்படிங்கறதுனால இன்னைக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஷீட் சர்க்குலேட் பண்ண போறோம். அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்ல ஸ்டூடெண்டோட நேம், பேரண்ட் நேம், மொபைல் நம்பர் இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி 100 rupees அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க மேடைக்கு வரலாம். 100 rupees கட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். இது லாட்ல ஒருவருடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் மட்டும் எடுக்க போறோம். அது வந்து செகண்ட் பிரைஸ். ஃபர்ஸ்ட் வர்றது வந்து செகண்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் வர்றவங்க 770 rupees அவங்களுக்கு வந்து வெய் பண்றோம். 770 வந்து அவங்க கட்ட வேண்டாம். 600 மந்த்லி ஃபீஸ் மட்டும் கட்டினா போறோம். இந்த செகண்ட் பிரைஸ் வர்றவங்களுக்கு. பிரைஸா வர்றவங்களுக்கு இது ரெண்டும் சேர்த்து ₹1370 வெய் பண்ண போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வர்றவங்களுக்கு மட்டும் ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். நம்ம வந்து காங்கேயம்ல முதல்ல ஒரு பிரெயின் பிரெயின் சென்டர் லான்ச் ஆக போகுது. இதனால இன்னைக்கு அட்மிஷன் ஆகிறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்கலாம் அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டோம். சோ அதனால என்னன்னா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர்ற குழந்தை வந்து 1370 கட்ட வேண்டாம். செகண்ட் பிரைஸ் வர்ற குழந்தை 770 கட்ட வேண்டாம், ஆனா 600 rupees கட்டணும். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர்றவங்களும் அடுத்த மாசத்துல இருந்து 600 rupees மந்த்லி ஃபீஸ் எல்லாம் கட்டிக்கணும். இன்னைக்கு இது ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், அந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கோம். ஓகே, இப்ப ரெஸ்பான்ஸ் ஷீட் வரும்பொழுது உங்க கைக்கு வரும்பொழுது அதுலயே வந்து உங்களுக்கு கீழே அட்மிஷன் அப்படின்னு போட்டு கான்டாக்ட் அப்படின்னு போட்டு நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு நீங்க 100 rupees கொடுத்து இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை ஃபில்அப் பண்ணி கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் எப்ப கிளாஸ் தொடங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம். அது ஒரு ஆஸ்பிஷியஸ் டே வச்சு அவங்க ஆரம்பிச்சு தொடங்குவாங்க. ஓகே, ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். ராஜா அவரு அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைச்சார். என்னன்னா, என்கிட்ட 3 காளை மாடு இருக்கு. அந்த 3 காளை மாடை அடக்கணும். அடக்குனா ஏதாவது ஒரு காளை மாடை அடக்குனா கூட போறோம். அடக்குனா இந்த நாடு இந்த காளை மாட்டை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு இந்த சாம்ராஜ்யம் இலவசமா கொடுக்க போறேன். நாளையில இருந்து நீங்க தான் ராஜா அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவருக்கே ஒரு நம்ம இப்ப ஆஃபர் கொடுத்த மாதிரி அவரு ஒரு ஆஃபர் கொடுக்கலாம்னு நினைச்சாரு. இந்த காளை மாட்டை ஏறி அடக்கி அதிட்ட முட்டு வாங்கி, அதுவும் இந்த காங்கேயன் காளையை பத்தி இங்க வந்து பேசுற மாதிரி இருக்கு. அதனால என்னன்னா, அதை விட என்ன செய்ய போறேன், நான் மாடை அவுத்து விடுவேன், நீங்க அந்த மாட்டோட வாழை தொட்டா போறோம், நீங்க ஜெயிச்சிட்டதான் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாரு. காளையை அடக்க கூட வேண்டாம், நீங்க என்ன செஞ்ச போறோம், வாழை தொட்டா போறோம், இந்த சாம்ராஜ்யத்தை கொடுத்துட போறேன்னு சொல்லிட்டாரு. ஊர் மக்கள் ரொம்ப உற்சாகமா ஆர்வமா வளர்ந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்க போற இடத்துக்கு வந்து திறந்து வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ராஜா ஒரு காளையை அவுத்து விட சொன்னாரு. நம்ம ஆளு ஒரு ஆளு துள்ளி குதிச்சு களத்துல இறங்கிட்டாரு. இறங்கினது முதல்ல ஒரு காளையை அவுத்து விட்டதும் அது கொம்ப செலுப்பிட்டு கொண்டையெல்லாம் ஆட்டிட்டு வந்ததும் இவர் பயந்துட்டாரு. ஐயோ, இது கிட்ட போய் யார் முட்டு வாங்கி உத வாங்கி பல்லு உடஞ்சி போறதை விட இதை வேண்டாம் விட்டுருவான். 3 காளை இருக்குன்னு சொன்னார்ல, அடுத்த காளை எப்படி வருதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் காளையை விட்டாரு. ஃபர்ஸ்ட் காளை ஓடிடுச்சு பயங்கர துள்ளலோட. 2வது காளை வந்தது. இவரு நினைச்ச மாதிரி கொஞ்சம் முதல் காளையை விட கொஞ்சம் சுமாரா தான் இருந்தது. அடடா நல்லா இருக்கே இந்த அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இன்னொரு காளை வந்ததுன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சோம்பேறி காளையா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வெயிட் பண்ணாரு. 3வது காளையும் வந்தது. அவர் நினைச்ச மாதிரி அது வெறும் சொங்கி காளையா வந்தது. அது காங்கேயன் காளை மாதிரி வரல, அது ரொம்ப சாதாரணமான ஒரு காளையா வந்தது. வந்ததும் இவர் ரொம்ப ஆவலோட ஓடி போய் வாழை தானே தொட போறோம், ஈஸியா தொட்டுட்டு நம்ம வந்து ராஜாவாயிடலாம், நாளைக்கு காலையில இருந்து நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியோட ஓடி போய் அது வாழை தொடலான்னு போனாரு. அந்த காளைக்கு வாளே இல்ல, அது ஒரு வால் அருந்த காளை.
வெரி குட், தேங்க்யூ. இது எதுக்கு நான் இங்க சொல்றேன்னா, வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பொழுது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். வாய்ப்புகளை நம்ம தேடி போனா நம்ம புத்திசாலி. நமக்கு வாய்ப்பு வரும்னு காத்துட்டே இருக்கான் பாருங்க. அவன் வாய்ப்பு 3வது காலம் வரும்போது நல்லா வரும் அப்படின்னு நினைச்சிட்டு காத்துட்டே இருந்தான். அவன் ரெடி ஆகும் போது வாய்ப்பே அவனுக்கு கிடைக்கல. வாலே இல்லாத மாடு வந்துச்சு, அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் 2 காலே அவர் காலை அடக்க கூட சொல்ல, வாழை தொட்டா போறோம் நீ ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஈஸியா தொட்டுட்டு வந்திருக்கலாம். 2 உத வாங்கினாலும் பரவாயில்ல, ஒரு நாடு கிடைக்குது இல்ல, ஃப்ரீயா தொட்டுட்டு வந்திருக்கலாம். 2வது காலம் கொஞ்சம் சுமாரா வந்தது, அப்பயாவது செஞ்சிருக்கலாம், அதையும் விட்டான். 3வது காலைக்காக காத்துட்டு இருந்தான். வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கும்னு ஏங்கும் போது வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. சோ அதே மாதிரி எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த பிரெயினோ பிரெயின் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் இருக்கிறது நெய்வேலி ஒரு